கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானமாக சங்கீதங்களுடைய புஸ்தகம் 121வது சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் தியானிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் யுத்த வீரனின் சங்கீதம் என்று அழைக்கப்படும், அல்லது வழிப்போக்கனின் சங்கீதம் அப்படின்னும் இந்த சங்கீதத்தை சொல்லுவாங்க. நாம் வீட்டில் இருந்தாலும் வெளியே இருந்தாலும் நமக்கு பல ஆபத்துக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பல சமயங்களில் நாம் எதிர்பார்க்காத நேரங்களிலும் எதிர்பார்க்காத இடங்களிலும் ஆபத்து வரும். நம்முடைய பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் நாம் கர்த்தரை நம்பும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாய் முடியும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்லணும். நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கியே காணப்படணும். நமக்கு சாதாரண பர்வதங்களிலிருந்து உதவி வராது, ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு உதவி வரும். காரணம், கர்த்தர் தான் அதை உண்டாக்கினவர் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். கர்த்தர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். கர்த்தர் தான் உயர்ந்த பர்வதங்களை உண்டாக்கினவர். இதெல்லாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். அதனால் பர்வதங்களிலிருந்து அல்ல, பர்வதங்களை உருவாக்கின மெய்யான சிருஷ்டிகராகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு உதவி வரும் அப்படின்னு நாம் விசுவாசிக்கணும். ஒத்தாசைக்காக வானத்தையும் பூமியும் மனுஷங்களையும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கர்த்தரையே நம்பணும். கர்த்தரே நமக்கு உதவி செய்யக்கூடியவர். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு சித்தமான வழியிலே அவருக்கு சித்தமான நேரத்தில் நமக்கு உதவிகள் கடந்து வரும். ஆபத்துக்கள் உண்டாகக்கூடிய நேரங்களில் உதவிகள் வரும். நெருக்கத்தில் உதவிகள் வரும். பகல்லையும் இரவிலேயும் உதவிகள் வரும். சத்துருக்கள் மத்தியில் கர்த்தரே நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பார். பகலில் வெயில், இரவில் நிலவு, எல்லா தீங்கு இவைகள் எல்லாருக்கும் விலக்கி பாதுகாத்து நம்முடைய ஆத்துமாவை காப்பார். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் என்றென்றைக்கும் கர்த்தர் உங்களை காப்பார். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.